Hi everyone. இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஸ்டெனோ ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எழுத போகிறவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாம் ஹாலில் டூ அண்ட் டோன்ட்ஸ் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோட எண்டில் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் நான் அந்த ஸ்கில் டெஸ்ட் நான் எப்படி என்னென்ன ஸ்டெப்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் லாஸ்ட்டில். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது ஐ திங்க் எக்ஸாமுக்கு வித்தின் அ வீக் அப்லோட் ஆகும். ஸோ இப்போ இன்டிமேஷன் மட்டும்தான் விட்ருக்காங்க. 1 or 2 days பேக் விட்டுருந்தாங்க சிட்டி இன்டிமேஷன். மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சென்னை தான் போட்டிருப்பாங்க. டேட் அனௌன்ஸ் பண்ணலை. டேட் ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு வரும் 16 or 17 அப்படின்ட்டு. ஸோ கிரேடு சி கிரேட் டி எதர் மார்னிங்கா ஆர் ஆஃப்டர்நூனா அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட்லேயே தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட் அண்ட் நோட் புக். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, ஷார்ட் அண்ட் நோட் புக் அவங்களே தருவாங்களா, எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம டிஎன் டோட் மாதிரி தான் உங்களுக்கு அவங்களே ஷார்ட் அண்ட் நோட் புக் தந்துடுவாங்க. ஸோ டிஎன் டோட்டில் என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸில் தான் இங்கேயும் இருக்கும். அதில் 10 pages இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு லைன் இருக்கும், ரோஸ் கலர் லைனு. ஸோ இந்த ஷார்ட் அண்ட் நோட் புக் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் பேஜில் ஃபஸ்ட்டு உங்கள் ரோல் நம்பர், தென் என்ன எக்ஸாம், எஸ்எஸ்சி ஸ்டெனோ ஸ்கில் டெஸ்ட்டு கிரேடு சி ஆர் கிரேடு டி, தென் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, தென் உங்கள் சைன் போட்டு டேட், சைன் வித் டேட். ஸோ உங்களுக்கு அந்த நோட் கொடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு பேஜ் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். பிகாஸ் அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. சப்போஸ் நீங்கள் ஓவர் ரைட்டிங் பண்ண வேண்டாம், கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். தப்பாச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இன்விஜிலேட்டர் ஸ்டாஃப்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க வேறு கண்டிப்பாக மாற்றி தருவாங்க. பட் அந்த நிலைமைக்கு நம்ம போக வேணாம். முடிஞ்ச அளவுக்கு தப்பாக இது பண்ணுறதை அவாய்ட் பண்ணிங்க. உங்களுக்கு டைம் இருக்கும், நீங்கள் பொறுமையாகவே ஃபில் பண்ணலாம். தென் எவ்ரி பேஜ் சைன் வித் டேட் பண்ண சொல்லுவாங்க. அதையும் கரெக்டாக பண்ணிடுங்க. எந்த பேஜுமே கிழிச்சிடாமல் பார்த்துக்குங்க. அண்ட் ஒன் மோர் திங், இப்படி ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னா, ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஃபுல்லாக எழுதிட்டே போவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி போவாங்க. பட் நான் பர்சனலாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தான் எழுதுவேன். பட் எல்லோரும் இப்படி தான் எழுதணும் அப்படின்ட்டு இல்லை. இந்த மாதிரி எழுதி பழகினவங்களே இருக்காங்க. இப்படி பண்ணலாமா அப்படின்னா அதுவுமே பண்ணலாம். இந்த மாதிரி நடுவில் லைன் போட்டு பண்ணுறதுனால அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அப்படி பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த இடத்துல கொடுக்குற டைமில் வேர்ட்ஸ் எதுவும் நீங்கள் எழுதியிருக்கக்கூடாது. அதுதான் மேட்டர். ஸ்ட்ரோக்ஸுக்கு நடுவில். ஸோ அதை பார்த்துக்குங்க. தென் கீபோர்டு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். கீபோர்டு உங்களுக்கு சிஸ்டம் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. தென் ஸ்டேஷ்னரி பென் அவங்களே கொடுத்துருவாங்க. பென்சில் ஷார்ப்னர் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பென்சில் ஷார்ப்னர், தென் எரேசர். பென்னுமே சில சமயம் அவங்க அலோவ் பண்ணுறாங்க, சில சமயம் அலோவ் பண்ணலை. பென் நமக்கு தேவைப்படாது. பட் இருந்தாலும் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஆர் இன்கேஸ் பென்சில் எல்லாமே நிப்பு உடஞ்சிருச்சு அப்படின்னாலுமே நீங்கள் பென் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பென் கொண்டு போய்க்குங்க, அவங்களும் கொடுப்பாங்க. தென் ஷார்ட் ஹேண்டு, இது நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், எத்தனையோ டைம் சொல்லியிருப்போம். கிரேடு டிக்கு 80 word per minute 10 minutes அப்படின்ட்டு. அதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு 50 minutes இங்கிலீஷ்க்கு டைம் கொடுப்பாங்க. தென் கிரேடு சிக்கு 100 word per minute 10 minutes 40 minutes நமக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அது ஹால் டிக்கெட்டில் ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு கிரேடு டி வைக்கிறாங்களா ஆர் கிரேடு சி வைக்கிறாங்களா அப்படின்ட்டு. எனக்கு ஆக்சுவலாக நான் 2022 ஸ்டெனோ பேட்ச். ஸோ 23ல் ஸ்கில் டெஸ்ட் நடந்துச்சு. அந்த ஸ்கில் டெஸ்ட் அப்போது ஃபஸ்ட்டு டைம் எழுதும் போது காலையில் கிரேடு சி வச்சாங்க, ஆஃப்டர்நூன் கிரேடு டி வச்சாங்க. பட் தேர்டு டைம் எழுதும்போது, லாஸ்ட் டைம் எழுதும்போது மார்னிங் ஷிஃப்ட்டே கிரேடு டி வச்சுட்டாங்க. தென் ஈவினிங் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் தான் கிரேடு சி வச்சாங்க. ஸோ எப்படி வேணாலும் வைக்கலாம், பி ரெடி ஃபார் இட். தென் எஸ்எஸ்சி இப்போ ரீசெண்டாக ஒரு 2 days முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அதில் அட்மிஷன் சர்டிஃபிகேட் உங்கள் ஹால் டிக்கெட் தான். அதை 2 காப்பீஸ், ஒரு காப்பி எக்ஸ்ட்ரா கொண்டு வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன மீனிங்னா, நீங்கள் ஒரு காப்பியை அவங்க எக்ஸாம் சென்டர்லேயே கொடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் காப்பிக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அட்மிஷன் சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே உங்கள் ஃபோட்டோவுமே ஐ திங்க் ஒன்று தான் அங்கே தேவைப்படும். அட்டெண்டன்ஸ் ஷீட் ஒன்று கொடுப்பாங்க, அதில் ஆல்ரெடி உங்கள் ஃபோட்டோ இருக்கும். தென் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்லிப் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப் எஸ்எஸ்சிக்கு போகிறது. அது உங்கள் டோசியரில் இதாகும், நீங்கள் ஜாபுக்கு சப்போஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா. ஸோ அந்த ஸ்லிப்பில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி தம் இம்ப்ரெஷன்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃபோட்டோ ஏதாவது
ப்ராப்ளமாக இருக்குது சார், தப்பாக ஓட்டிட்டோம் அப்படின்னா, அந்த இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு 3 ஃபோட்டோவாவது அட்லீஸ்ட் கொண்டு போக ட்ரை பண்ணுங்கள். 2 ஃபோட்டோ போதும். பட் இருந்தாலும் நீங்கள் ஒண்ணு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறதுல தப்பில்ல. கிரேடு சி அண்ட் கிரேடு டி 2க்குமே செலக்ட் ஆகிருக்கிறாங்க. மார்னிங் ஷிஃப்ட்டில் 3, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டில் வந்து 3 கொண்டு போய்க்கங்க. 6 வந்து கையில் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது ஒன்றும் தப்பில்ல. தென் வந்து ஒரு ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. எய்தர் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸோ ஏதோ ஒரு ப்ரூஃப். நம்ம மோஸ்ட்லி வந்து ஆதார் கார்டு தான் கொண்டு போவோம். உங்களுக்கு வந்து உங்கள் எக்ஸாம் ஹால் டிக்கெட்டில் எக்ஸாம் இது எப்படி வந்து ப்ரூஃப் இருக்கோ, ஐ மீன் சில பேருக்கு இனிஷியல் முன்னாடி இருக்கும், இனிஷியல் பின்னாடி இருக்கும். அந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கிற ப்ரூஃபாக பார்த்து எடுத்துகிட்டு போங்க. அதையுமே வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லாமே ஆதார் கார்டு படி தான் வச்சுருப்பாங்க. ஆதார் அப்டேட் பண்ணி சில பேருக்கு 1 ஆர் 2 எக்ஸப்ஷன் கேஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா கரெக்டாக இருக்கிற ப்ரூஃபை வந்து கொண்டு போங்க. தென் வந்து கம்ப்யூட்டர் இது வந்து நீங்கள் ட்ரான்ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். உங்கள் கம்ப்யூட்டரை வந்து இந்த கம்ப்யூட்டர் தானே உங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. அப்போ போகும்போது நீங்கள் வந்து போயிட்டு மவுஸு கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஸ்க்ரீன் கரெக்டாக இருக்கா நமக்கு, தென் வந்து கீபோர்டெலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு ஒரு சின்ன லைக் டெஸ்ட் பண்ணிக்கங்க. அப்படி டெஸ்ட் பண்ணிட்டு சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலை, அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எதுவுமே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதுக்கு தான் உங்களுக்கு 2 ட்ரையல் டிக்டேஷன் இருக்கும், ட்ரையல் டைப்பிங் இருக்கும். ஐ திங்க் 5 or 10 minutes, ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் ரிமெம்பர். பட் அந்த டைப்பிங்லேயே மாடல் டைப்பிங்லேயே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் கீபோர்டு வந்து கரெக்டாக இருக்கா, ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாடல் டைப்பிங் முடிச்சுட்டு கீபோர்டு எல்லாருக்குமே ஓகே, ஒர்க் ஆகுது, நல்லா தான் இருக்குது, யாருக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா தான் உங்களுக்கு ஆக்சுவல் டிக்டேஷனே டைப் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி எந்த கவலையும் பட தேவையில்ல. சப்போஸ் உங்களுக்கு ட்ரையல் டிக்டேஷனில் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் சரியாக இல்லை அப்படின்னாலுமே வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஸ்பீக்கர்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. மோஸ்ட்லி எக்ஸாம் சென்டர் வந்து சென்னையில் போட்டாங்க அப்படின்னா ஒன்று ஃபார்ச்சூன் டவர்ஸாக இருக்கும், ஆர் தனலட்சுமி காலேஜ், ஆர் எம்ஐடி, ஆர் சிஐடி, ஐ டோன்ட் நோ. அந்த 3 பிளேஸில் தான் எனக்கு ஆக்சுவலி போட்டாங்க. நான் அதுக்கப்புறம் கேட்டவங்களுக்கு ஃபார்ச்சூன் டவர்ஸ் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஃபார்ச்சூன் டவர்ஸ்ன்றது ஐடி கம்பெனி. ஸோ எல்லா பக்கமுமே வந்து ஸ்பீக்கர் இருக்கும். ஐடி கம்பெனின்னு இல்லை, இன்ஜினியரிங் காலேஜஸ் போட்டாலுமே உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் நடக்கிற இடத்துல லைக் ஒரு தேட்டர் மாதிரி தான், எல்லா சைடுமே வந்து ஸ்பீக்கரால் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு ஆடியோ வந்து ஈவனாக தான் இருக்கும். நம்ம ஒரு தேட்டர் போகிறோம், அந்த இடத்துல நீங்கள் எந்த சீட்டில் உட்காந்தாலும், அது எந்த சைடில் உட்காந்தாலும் உங்களுக்கு ஆடியோ வந்து ஈவனாக தானே கேட்குது. ஒரு பக்கம் ஒரு ஆடியோ, அடுத்த பக்கம் ஒரு செகண்ட் லேட்டாக அந்த மாதிரிலாம் கேட்கல இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆடியோ. உங்களுக்கு எந்த பக்கம் உட்காந்தாலும் ஆடியோ எல்லா பக்கமுமே ஒரே சேமாக தான் வரும். ஸோ அது நோ இஷ்யூ. ஸ்பீக்கர் கிட்ட உட்காரணும், ஸ்பீக்கர் தள்ளி இருக்கணும், சிஸ்டம் வந்து ஸ்பீக்கர்லேருந்து தள்ளி இருக்குது அப்படின்ட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எல்லா பக்கமுமே கண்டிப்பாக கேட்கும். சப்போஸ் ஒரு பக்கம் சவுண்டு கேட்கல, இரைச்சலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ட்ரையல் டிக்டேஷன் டைம்லேயே அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அது எதுவுமே வந்து மெயின் டிக்டேஷன் ஆர் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் டைமில் எந்த விதமான ப்ராப்ளமும் பண்ணிடாமல் நீங்கள் அந்த ட்ரையல் டைமில், மாடல் டைம்லேயே வந்து அவங்ககிட்ட சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. தென் வந்து டிக்டேட் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நார்த் இந்தியன் பீப்புளா, சவுத் இந்தியன் பீப்புளா அப்படின்ட்டு. நான் ஃபீல் பண்ண வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் சொன்னேங்களே 3 டைம் வந்து எங்களுக்கு நடந்துச்சுன்னு. ஃபஸ்ட் டைம் வந்து ஐ ஃபெல்ட் ஒரு நார்த் இந்தியன் பீப்புள் மாதிரி தான் இருந்தது. தென் செகண்ட் டைமு, தென் தேர்ட் டைம் போத் கிரேட் அண்ட் டி அண்டு சி அட்டன் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு 6 ஸ்கில் டெஸ்ட்டு வந்து 6 ஆடியோ கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இதில் மட்டும்தான் வந்து நார்த்து வாய்ஸ் மாதிரி எனக்கு கேட்டுச்சு. தென் அடுத்த வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் வந்து சவுத் வாய்ஸ் மாதிரி தான் கேட்டுச்சு. ஈவன் நம்ம டிஎன் டோட்டில் ஒரு போல்டான ஓல்டு ஏஜ் மேன் வாய்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு. பட் சவுத் இண்டியனா நார்த் இண்டியனான்னு தெரில. பட் எனக்கு ஃபீல் ஆன வரைக்கும் அந்த 4 ஷிஃப்ட்லேயுமே வந்து சவுத் இண்டியன் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஈவன் சவுத் இண்டியன் மீன்ஸ் நம்ம தமிழ்நாடு ஆர் ஆந்திரா, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலி. பிகாஸ் கேரளா ஆக்சென்ட், கேரளா இங்கிலீஷ் ஆயிடும். ஸோ தமிழ்நாடா, ஆந்திரா இந்த 2 ஸ்டேட் ஆர் தெலுங்கானா இந்த ஸ்டேட்டில் இருந்து பேசுகிறவங்க மாதிரி தான், அவங்களோட இங்கிலீஷ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் அதெல்லாம் பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. உங்கள் ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக உங்களுக்கு புரியும். ஸோ ப்ரொனவுன்சியேஷன் புரியல அப்படின்னா எல்லாருமே வந்து அஜிடேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து எஸ்எஸ்சி அதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. ப்ரொனவுன்சியேஷன் கிளியராக இருக்கும். ஒரு வார்த்தை விட்டுட்டு ஒரு வார்த்தை முழுங்கிட்டு அப்படிலாம் வந்து பேச மாட்டாங்க. ஸோ அதை பற்றி நோ இஷ்யூ. அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் போகிறீங்க, கேட்குற வேர்டை வந்து எழுதுறீங்க, ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, தட்ஸ் த மேட்டர். தென் வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம மாடல் டெஸ்ட்லேயுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த அகாடமியில் கொடுத்ததாகட்டும், இந்த சேனல்லையுமே வந்து போட்டிருப்பேன். இன்னும் ஒரு மாடல் டெஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே முடிஞ்ச அளவுக்கு நான் அப்லோடு பண்ணிடுறேன். தென் வந்து இந்த
டூ ட்ரையல் டிக்டேஷன் பேசேஜ் வந்து 1 மினிட் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம டிரான்ஸ்கிரைப் பண்ண தேவையில்ல. அது ஜஸ்ட் உங்களுக்கு அந்த வாசிக்கிற டிக்டேட் பண்ணுற பர்சனோட வாய்ஸுக்கு ஃபெமிலியர் ஆகிறதுக்கு தான். அதையுமே அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து சொல்லுவாங்க. தென் வந்து ஆக்சுவல் டிக்டேஷன் வந்து இது பண்ணுவாங்க. அப்போ வந்து ரீடிங் டைம் வந்து கொடுப்பாங்க. ரீடிங் டைமில் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒமிட் பண்ணியிருக்கிற வேர்ட்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒமிட் பண்ணிக்க ஏதாவது ஒரு சிம்பிள் வந்து போட்டு விடுங்க. ப்ளஸ் ஆர் ஸ்டார் எனிதிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாதிரி அந்த இடத்துல ஒரு ஒமிஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதை வந்து வந்து உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் வந்து அப்படியே எழுதி விட்ருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது அப்படின்னா ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்ட்டு அவங்க எழுதிட்டு அடுத்த வார்த்தை போகும்போது JURS இந்த மாதிரி போட்டு அடுத்த ஸ்ட்ரோக்கை போட்டுவிட்டு போங்க. அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ரீடிங் டைமில் இந்த மாதிரி வார்த்தை எழுதியிருக்கிறீங்க இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஞாபகப்படுத்தி ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா அதை ஃபுல்லாக எழுதி வச்சுருங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதி வச்சுருங்க. இல்லை ஒரு ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப திங்க் பண்ண வைக்கிது ரீடிங் டைமில் அப்படின்னா அந்த ஸ்ட்ரோக்கை நீங்கள் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் அந்த ஸ்ட்ரோக்குக்கு மேலேயே வந்து ஏதோ ஒரு லெட்டரை வந்து அந்த வேர்டையே வந்து எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சுட்டு நீங்கள் எல்லாம் முடிச்சு கடைசியாக வந்து ஷார்ட் ஹேண்ட் நோட் புக்கை சப்மிட் பண்ணுறீங்க இல்லைங்களா, அப்போது வந்து அதை எரேஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரோக்கை போட்டு விட்ருங்க. ஸ்ட்ரோக்கை போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் ஷார்ட் ஹேண்ட் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை யாரும் நீங்கள் எழுதுனதை இன்னொருத்தங்களாலே படிக்க முடியாது. ஸோ இன்விஜிலேட்டருமே வந்து பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு என்னென்னா அந்த நோட் புக்கில் உங்களுக்கு லெட்டர்ஸ் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரோக்ஸ் தான் இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டாலும் இன்ட்டு சிம்பிள் போட்டாலும் ரவுண்டு போட்டாலும் யாருக்கும் எதுவும் தெரிய போகிறது கிடையாது. என்னென்னா அங்கே உங்களுக்கு மேலே வேர்ட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. தட்ஸ் த மேட்டர். அடுத்து வந்து அதான் அந்த டைம்குள்ளே வந்து நீங்கள் முடிச்சிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பேக் ஸ்பேஸ் ஒமிஷன் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு 50 நிமிஷத்தில் 40 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டேன், 10 நிமிஷம் மிச்சம் இருக்குது அப்படின்ட்டு மேலே இருந்து செக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு செக் பண்ணும்போது ஏதோ ஒரு சென்டென்ஸ் வந்து விட்டுருந்தீங்க அப்படின்னா அதை டைப் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த இடத்துல நீங்கள் வந்து கர்சரை வச்சு ஒரு வேர்டு அடிக்கும்போது கர்சர் ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப்புக்கு போயிடும். மறுபடியும் நீங்கள் தேடி பிடிச்சி வர்றதுக்குள்ளே டைம் ஆகும். ஈவன் மவுஸோட ஸ்க்ரோலிங்கும் ஒர்க் ஆகாது. ஏரோஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் தேடி பிடிச்சி வரணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிரேடு டியில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எல்லாருமே. கிரேடு சிக்கு எய்ம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது அவங்களே நான் எதுவும் சொல்லலை. பட் கிரேடு டியாவது அட்லீஸ்ட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். கிரேடு சி சப்போஸ் மார்னிங் வச்சாங்க அப்படின்னா அதில் வந்து அதையே அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், டைப்பிங்கில் டிரான்ஸ்கிரிப்ஷனில் எப்படி இருக்குது, ஒரு நர்வஸ்னஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி கிரேடு டியை வந்து மத்தியானம் இருந்துச்சு அப்படின்னா ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து திங்க் பண்ணி பண்ணுங்கள். ஸோ டபுள் ஸ்பேஸ் இதுன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் அப்படியே டைப் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்பேஸ்லாம் நம்ம செட் பண்ண முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். ஸோ இவ்வளோ தான் இன்ஸ்ட்ரக்ஷன் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லோரும் டெலிகிராமில் ஆர் யூடியூப் இந்த வாட்ஸ்அப் இதில் கேட்ட கொஷின் இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் ஸ்கில் டெஸ்ட் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். தென் வந்து பேஜஸ் வந்து டியர் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். உங்கள் ஷார்ட் ஹேண்ட் புக்கில் உங்கள் ரோல் நம்பர், சைன் இதெல்லாம் எல்லா பேஜ்லையும் சைன் பண்ணணும் அப்படின்ட்டு. அதெல்லாமே உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. தென் வந்து அட்டெண்டன்ஸ் ஷீட்டு கொடுப்பாங்க. அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் நீங்கள் ஜஸ்ட் சைன் பண்ணால் மட்டும் போதும். தென் வந்து ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் வந்து கம்ப்யூட்டரில் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் 30 or 40 வேர்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த ஸ்லிப்பில் நீங்கள் வந்து அதை கையில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்லிப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் இது பண்ணி உங்கள் ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் தம்ப் இம்ப்ரெஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்லிப்பு தான் வந்து SSC டோசியருக்கு போகும்னு நான் சொன்னது. அது நீங்கள் போகும்போதே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அது. தென் வந்து நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, ஸோ என்னோடய ஸ்கில் டெஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து நான் 2023 வந்து February, March, April 3லையுமே வந்து நடந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 வந்து கேன்சல் ஆகிடுச்சு. தென் தேர்ட் அட்டெம்ப்ட். ஸோ நான் அந்த தேர்டு டைம் தான் வந்து ஆக்சுவலாக வந்து இது பண்ணாங்க. தென் வந்து இந்த 3 டெஸ்ட்லேயுமே நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் அந்த எக்ஸாம் சென்டருக்குலேருந்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது எப்படி இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே சொல்கிறேன். நடுவில் வந்து 1 or 2 வந்து நான் விட்டுருந்துருக்கலாம். லாஸ்ட் இயர் வந்து எக்ஸாம் போனவங்க இந்த நான் ஃபேஸ் பண்ணதுலேருந்து வேறு ப்ராசஸ் இப்படி மாறி இருக்குது அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதையும் நான் எக்ஸ்பிளைன் அதை நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இன்னொரு வீடியோவில் சொல்லிடுறேன். பிகாஸ் நான் அந்த 2023க்கு அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் 2024 நான் போகலை. ஸோ எதுவும் அப்டேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு எனக்கு சரியாக தெரில. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் சென்டரில் போகிறோம், டைம் வந்துட்டு போகிறோம், செக்கிங் வந்து நிற்பாங்க.
ஃபஸ்ட்டு அந்த செக்யூரிட்டி வந்து செக் பண்ணுவாங்க. மெட்டல் டிடெக்ஷன் ஸோ அந்த மாதிரிலாம். சில டைம் வந்து ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் வந்து பென் வந்து எனக்கு அலோவ் பண்ணாங்க. தென் வந்து டிப் பென்சில் நான் சொல்லியிருந்தேன் டிப் பென்சிலில் தான் எழுதுவேன் அப்படின்ட்டு. ஸோ டிப் பென்சில்லுமே வந்து அலோவ் பண்ணாங்க. அது எதுவுமே இஷ்யூ இல்ல அப்படின்ட்டாங்க. பட் அந்த ஃபஸ்ட்டு டைம், செகண்ட் டைம் வந்து செக்யூரிட்டி செக்கிங் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு. எல்லாமே செக் பண்ணாங்க. தென் உள்ள போனதுக்கப்புறம் அவங்க ப்ரூஃப்லாம் கேட்பாங்க. ஆதார் கார்டு, ஹால் டிக்கெட்டு கேட்பாங்க. ஹால் டிக்கெட்ட ஸ்கேன் பண்ணி உங்க சீட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. தென் வந்து தம்ப் இம்ப்ரஷன் வாங்குவாங்க. அது என்ட்ரி டைம்க்காக. உங்களுக்கு எந்த சிஸ்டம் அலாட் பண்ணியிருக்காங்களோ, அத உங்க ஹால் டிக்கெட்ல எழுதிட்டு, அந்த சிஸ்டம்ல போனீங்க போய் உட்காந்தீங்க அப்படின்னா, ஸோ எஸ்எஸ்சி சிபிடி எழுதியிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அதே மாரி தான் ஸ்கில் டெஸ்ட்டுக்குமே நடக்கும். அந்த சிஸ்டம்ல உங்க டீட்டெயில்ஸ் வரும். ப்ளஸ் வந்து டைமர் சும்மா ரஃப்பா ஓடிக்கிட்டு இருக்கும். ஆக்சுவல் டைம் வந்து உங்களுக்கு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கு மார்னிங் டைமில். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இன் மீன் டைம் வந்து அட்டெண்டன்ஸ் ஷீட் கொண்டு வருவாங்க. அட்டெண்டன்ஸ் ஷீட்டு ப்ளஸ் அந்த ஸ்லிப்பு இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. தென் கொஞ்சம் டைம் 8:30 கிட்ட அந்த மாதிரி வரும்போது ஷார்ட் அண்ட் நோட்டையுமே வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதில் வந்து உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறீங்க, சைன் பண்ணுறீங்க. அது சைன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாமே ரெடி அப்படிங்கும்போது அவங்க சைட்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சத்தம் போட வேணாம், ஏதாவது மாற்றுறதுனா மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையல் டிக்டேஷன் 1 போடுவாங்க. ட்ரையல் 1 போடும்போது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கா, ஸ்பீக்கர் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அது இதுன்னு கேட்பாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னென்னா, எங்களை எப்படி அலோவ் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் இருக்கிற பிளேஸில் வந்து வாய்ஸ் சரியாக கேட்கல அப்படின்னா, எக்ஸ்ட்ரா எம்டி சீட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த இடத்துல ஸ்பீக்கர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அதை நாங்கள் பண்ணணும். நான் பண்ணலை, பட் என் கூட இருந்தவங்க அந்த மாதிரி வந்து பண்ணுனாங்க. இப்போ அது அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு அந்த எக்ஸாம் இன்விஜிலேட்டரை பொறுத்து தான் தெரியும். தென் வந்து ட்ரையல் 1ல் நீங்கள் அந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி மாற்றி உட்காந்துக்கிறீங்க அப்படின்னாலும், தென் அது முடிச்சுட்டு வந்து ட்ரையல் 2 போடுவாங்க. ட்ரையல் 2 முடிச்சதுக்கப்புறம் மோஸ்ட்லி யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது. ட்ரையல் 2 முடிச்சுட்டு எல்லாருக்குமே எல்லாமே ஓகேவா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க எல்லா ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு, விண்டோ எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு, இன்விஜிலேட்டர் எல்லாமே வந்து சர்வர் ரூமுக்கு போயிடுவாங்க. உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. உள்ளே ஆஸ்பிரண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருப்பாங்க. யாருமே நடக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. எதுவுமே அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது. டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்களே பார்த்துக்குவாங்க. தென் வந்து ஆக்சுவல் டிக்டேஷன், மெயின் டிக்டேஷன் வந்து ஓடிட்டுருக்கும். 10 மினிட்ஸ் ஓடுதுங்களா? ஸோ அந்த 10 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் இடத்துக்கு போயிடலாம். சப்போஸ் இந்த மாதிரி மாறி உட்காந்துருக்குறோம், உங்கள் இடத்துக்கு போயிட்டு ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ரீடிங் டைம் வந்து 10 மினிட்ஸ்னு இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. பட் 10 to 15 மினிட்ஸ் ஐ திங்க். நான் ஒன் டைம் 20 மினிட்ஸ் கூட பார்த்துருந்தேன். அது மேபி ஏதோ இஷ்யூவா ஆர் ஐ டோன்ட் நோ என்ன இதுன்ட்டு. அந்த மாதிரி 10 to 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன் இன் பிட்வீன் வரும். தென் வந்து எல்லாருமே ரீடிங் டைம் முடிச்சதுக்கப்புறம் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் சொன்னதுக்கப்புறம் மாடல் டைப்பிங்னு கொடுப்பாங்க. மாடல் டைப்பிங் வந்து ஜஸ்ட் நீங்கள் எழுதுன ஏதோ ஒன்று உங்கள் கைக்கு வந்து ப்ராக்டிஸாகவும் இருக்கும். தென் வந்து உங்கள் கீபோர்டு அனலைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். அது வந்து ஐ திங்க் 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸா 10 மினிட்ஸான்னு தெரில. 10 மினிட்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த 10 மினிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து டைப் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள் கீபோர்டு வந்து சரியாக ஒர்க் ஆகலை, ஐ மீன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஹார்டாக இருக்குது அப்படின்னா, இன்விஜிலேட்டர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து கீபோர்டு சேஞ்ச் பண்ணி தருவாங்க. இந்த 10 நிமிஷம் வந்து ஏதோ ஒரு பேசேஜ் நீங்கள் அடித்த பேசேஜ் நீங்கள் நோட்ஸ் எடுத்த பேசேஜே வந்து டைப் பண்ணலாம். இதுதான் டைப் பண்ணோம் அப்படின்ட்டு இல்லை. இன்னொன்று அந்த 10 நிமிஷத்துலேயே வேக வேகமாக டைப் பண்ணி 10 நிமிஷமும் டைப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணுன்ட்டு இல்லை. சப்போஸ் ரீடிங் டைமில் வந்து உங்களுக்கு 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த டைமில் முழுசாக ரீட் பண்ணாதவங்க இந்த டைப்பிங் டைமை வந்து ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் அதை எடுத்துக்கோங்க. கடைசி 3 நிமிஷம் நீங்கள் டைப் பண்ணாலே போதும். கைக்கு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும். ஓரளவுக்கு ஒரு வார்ம் அப் மாதிரி வந்து கிடைக்கும். 10 நிமிஷமுமே வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஸோ ரீடிங் டைமில் இல்லை ஈஸி பேசேஜ் தான் சீக்கிரமாக ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் ஒன் டைம் ரீட் பண்ணுங்கள். அகைன் அண்ட் அகைன் வந்து ரீட் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு அந்த கொடுத்த டைமில் நான் 3 to 4 டைம்ஸ் வந்து ரீட் பண்ணியிருப்பேன். பிகாஸ் எனக்கு அது வந்து ஈஸி பேசேஜாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து 15 மினிட்ஸ் ஐ திங்க் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. தென் வந்து மாடல் டைப்பிங் முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவல் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து கிரேடு டிக்கு வந்து 15 மினிட்ஸ், கிரேடு சிக்கு வந்து 40 மினிட்ஸுங்களா. ஸோ அந்த டைமில் நீங்கள் எல்லாமே டைப் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு வாட்டி வந்து முடித்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன சின்ன இது தான். இப்போது ஸ்பேஸ் விடாமல் விட்ருக்கோம், ஸ்பேஸு எக்ஸ்ட்ரா விட்டது மேட்டர் இல்லை. ஸ்பேஸ் விடாமல் இருக்குது அப்படின்னா அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, பேக் ஸ்பேஸ் அமுத்துறீங்க, ஒரு ஏதாவது வந்து
பேராகிராஃப் முடிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கர்சர் வந்து லாஸ்ட்டுக்கு போயிடும். அந்த ப்ராப்ளம் இருக்கும் எஸ்எஸ்சியோட இதில். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டைப் பண்ணும்போதே கரெக்டாக டைப் பண்ணுறது பெட்டர். தென் ஆக்சுவல் டிக்டேஷன் 15 மினிட்ஸ் ஆர் 40 மினிட்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சப்மிட் ஆகிரும். தென் வந்து லாஸ்ட்டாக உங்கள் மதர்ஸ் நேம் வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. நான் போனப்போ வந்து மதர்ஸ் நேம் வந்து டைப் பண்ண சொன்னாங்க. மதர்ஸ் நேம் டைப் பண்ணி அதுக்கு ஒரு 3 நிமிஷம் தருவாங்க. அதை டைப் பண்ணி நீங்கள் சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். தென் வந்து ஃபைனலாக அவங்க ஷார்ட் அண்ட் நோட்டையுமே வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மதர் நேமை வந்து சேவ் கொடுத்துட்டு அந்த ஷார்ட் அண்ட் நோட்ஸில் நீங்கள் என்னென்ன வேர்ட்ஸ் எழுதிருக்கீங்களோ அதெல்லாம் எரேஸ் பண்ணி விட்ருங்க. தட்ஸ் ஆல். அப்புறம் வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடி முன்னாடி உள்ளே வரும்போது வந்து பண்ணோம் இல்லைங்களா கம்ப்யூட்டர் அட்டெண்டன்ஸு. ஸோ அதையே பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியே போகணும். தென் சப்போஸ் கிரேடு சி செலக்ட் ஆகிருக்கிறவங்க வந்து 2 இதுவுமே வந்து அட்டன் பண்ணுறவங்க ஒரு 45 to 1 hour வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஸோ சேம் ப்ரொசீஜர் காலையில் என்ன நடந்துச்சோ அதே தான் மத்தியானமும் நடக்கும். ஸோ இவ்வளோ தான். இதில் அவ்வளோதான் நினைக்கிறேன். இதில் எதுவும் இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாமே 11 பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மீடியம் டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுறவங்க டெலிகிராம்லேயே வந்து கேளுங்க. வாட்ஸ்அப் ஆர் யூடியூப் கமெண்ட்ஸ். ஸோ எதுனாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.